எங்க தம்பிங்க எல்லாம் வந்துட்டாங்க. நீங்க எல்லாம் போங்க. பிள்ளைங்களா இல்ல, உங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு நாளும் போக மாட்டேன். ஆனா எந்த காரணத்தை முன்னிட்டும் எனக்காக உங்க அப்பா அம்மாவை நீங்க பகிச்சுக்கவே கூடாது. புலி வந்ததை மறைக்கிறதுக்கு இந்த கோடி பசங்களையா தூண்டி விடுற? புது தெருவுல வந்ததா கண்டப்பனாக சொன்னாரு. அது எங்க அப்பா தான். நான் கேக்குறேன், புலி வந்ததை நீ பாத்தியாப்பா? இல்லடா, சிவன் கோவில் தெருவுல வந்ததா கிருஷ்ணசாமி சொன்னா. ஏம்பா நீ பாத்தியா? இல்லம்மா, வந்து புலிய பார்த்தாங்க கைய தூக்குங்க. இல்லைங்க, எல்லாரும் சொன்னாங்க, அதையும் நானும் நம்பிட்டேன். போது அப்போ ஊருக்குள்ள புலி வந்து அட்டகாசம் பண்ணினதை கண்ணால யாருமே பார்க்கல. மடப்பசங்க, உங்க வேச்ச கேட்டு இங்க வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டேன். மருது, நீ நல்லா இருக்கிறது பிடிக்காம எவ்வளவு செஞ்சால பையன் பொறாமப்பட்டு இந்த சூழ்ச்சியை பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவனை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். மருது, ஆனா அதுக்கு மேல வதந்தியை நம்பி பல தொல்லை கொடுத்துட்டான். அதுக்காக எங்களை மன்னிச்சிருக்கு. ஐயா, நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக பெரியவங்க நீங்க இப்படி பேசலாங்களா? எவ்வளவு நல்ல இது வரைக்கும் இந்த குழந்தைங்க எல்லாம் உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தது. இப்ப நாங்க சொல்றோம், எங்களை விட்டு நீ போகவே கூடாதப்பா. மாப்பிள்ளையும் மலரும் இன்னைக்கு வரதா கருதாச்சு போட்டுட்டாங்களே, இன்னும் வரலையா? எனக்கு கூட லெட்டர் வந்திருக்குது. ஆனா எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு தான் தெரியல. ஐயா ஐயா, சின்னையாவும் அம்மாவும் வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா மாமா வா. என்னம்மா, பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது மாமா. வேளா வேலைக்கு சாப்பிட்டீங்களா மாப்பிள்ள? ஓ, எங்களை பார்த்தாலே தெரியல, 10 பவுண்டு எடை கூடி இருக்கமே. ராஜா, உங்க 2 பேரும் இந்த 5 மாசமா பார்க்காது எனக்கு என்னவோ போல இருந்ததுடா. ஐயா, உங்களுக்கு இந்த 5 மாசம் 5 வருஷமா தோணி இருக்கும், அவங்களுக்கு 5 நிமிஷமா போயிருக்கும். என்ன மகரா? என்னமாச்சு? உடனே டாக்டர் போன் பண்ணுங்க. வேண்டாங்க. அப்படியா? தங்கச்சி, மரகதம் உங்ககிட்ட என்ன சொல்லுச்சு? உங்களுக்கு பதவி உயர போகுது, நீங்க தாத்தாவாக போறீங்க. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிராண்ட்ஃபாதர். ஏண்டா, இந்த விஷயத்தை ஏன் நீ எனக்கு லெட்டர்ல எழுதல? எனக்கே இப்பதானே தெரியும், என்கிட்டயே சொல்லவே இல்லையே மரகதம். அப்படியா? இத கேட்டா உன் தம்பிக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா போய் சொல்லுவோம். ராமு, தம்பிகளா, டேய், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ்ரா, ஒரு குட் நியூஸ். ஆமா, ஒரு சந்தோஷ செய்தி. நான் தாத்தாவாக போறேன்டா, நான் தாத்தாவாக போறேன். உங்க அண்ணன் அப்பாவாக போறான்டா, உங்க அண்ணன் அப்பாவாக போறான். நீங்க எல்லாம் சுத்தப்பாக போறீங்கடா. எப்படி எப்படா? இன்னைக்கு ஒரு ரோஜா பூ கூட கடனே. சரி, முருகனை அனுப்பி கடையில வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதான். ரோஜா பூ அது ஏன் பறிச்சுட்டு போகுது தெரியுங்க? பூஜைக்கு தானே? இல்லீங்க, அந்த வீட்டு மருமக பொண்ணுக்கு ரோஜா பூன்னா உயிர். அப்படிதான். ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க செடி வாடி போச்சு, ஒரு ரோஜா கிளை வேணும்னு நேத்து தான் அவங்க வீட்டு வேலைக்காரன் முருகன் என்கிட்ட கேட்டான். அப்படியா? என்ன அறிவுள்ள மிருகம் அப்பா.
பிறக்க போற குழந்தைக்கு பேர் செலக்ஷனா? ஆமா. மரகதா, இந்த கேலண்டர் பாத்தியா? இதுல 12 குழந்தைகளோட போட்டோ இருக்கு. இத தினம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதே மாதிரி குழந்தை பிறக்கும். அப்படியா? குழந்தைய பாருங்க, நீ எங்க பாக்குற? குழந்தைய தான் பாக்குறேன். குழந்தையா? எங்க? நான் என்னமோ உன்னை இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா? சத்தம் போட்டு பேசாதீங்க. ஏன் பேசுனான்னு? இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம். பாத்தியா, அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேணாம். கொஞ்சுது வாயார முத்தம் தந்து வண்ண பிள்ளை கொஞ்சுது மாதுளம் பூவை போல காலும் கண்ணும் மின்னுது மாதுளம் பூவை போல காலும் கண்ணும் மின்னுது வாயார முத்தம் தந்து வண்ண பிள்ளை கொஞ்சுது வாயார முத்தம் தந்து வண்ண பிள்ளை கொஞ்சுது. என்ன டாக்டர்? ஒண்ணுமில்ல, எதிர்பாராத விதமா யாரையை பார்த்து அதிர்ச்சியில கருச்சிதைவு ஏற்பட்டு டாக்டரையே பாத்துக்கங்க, மறுபடியும் வந்து பாருங்க. பாத்தீங்களா இந்த கொடுமையை? என்னதான் பழக்கப்பட்டதா இருந்தாலும் மிருகங்களை வீட்டுக்குள்ள விடலாமா? சேர்ந்து போன புள்ள சேர்ந்து வரணுமா? முருகா என்ன செய்ய அப்பா? ராஜா, வீணா ராமு மேல பழி போடுறதை விட நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நம்ம மனசை நாமே சேர்த்திக்க வேண்டியதாப்பா. அந்த பாழா போன யானை தலைச்சம்பிள்ளைய வாயில போட்டுருச்சு. இந்த பாரு மரகதம், நீ இந்த மிருகங்களுக்கு மத்தியில இருக்கிற வரைக்கும் உனக்கு குழந்தையே பிறக்காது. தயவு செய்து கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். இந்தா இத குடி. நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறினா தான் உனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். இல்லைன்னா பழைய பயமும் போகாது, உனக்கு கருவும் தரிக்காது. சாப்பிட வராது, அவத்தை கேட்டு முடிவு செஞ்சுட்டோம். தைரியமா பேசு. அதே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காது, மனசை தேத்திக்க. எப்படி தேத்திக்குவேன்? ஒரு பெண்ணுக்கு குழந்தையே பிறக்கலைங்கிற கவலையை விட பிறந்த குழந்தையை பறி கொடுக்கிறதா
தாங்க முடியாத வேதனை. இன்னொரு குழந்தை பிறந்தா இதெல்லாம் மறந்துடும். தந்தா தானே, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மாப்பிள்ள பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லைன்னா கோடி கோடியா சம்பாரிச்சுட்டா என்ன பிரயோஜனம்? ஆமா அத்தா, அம்மான்னு சொல்ல ஒரு குழந்தை இல்லைன்னா நான் இருந்தாத்தா என்ன, செத்தாத்தா என்ன? நீயும் நானும் வருத்தப்பட்டு என்னடி பிரயோஜனம்? உணர வேண்டிய அவரே பேசாம இருக்காரு. நம்ம தலையெழுத்து இப்படியே கடந்து சாக வேண்டிய. நிறுத்துங்க. எனக்கு மட்டும் பிள்ளை பாசம் இல்லையா என்ன? இந்த வேதனைகளுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். அப்பா, என்ன ராஜா? நான் மரகதத்தோட கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். ராஜா, ராமுவாலதான் இந்த கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டதுன்னு முடிவு பண்ணித்தானே நீ இந்த முடிவுக்கு வந்திருக்கிற? தப்பு ராஜா. காரணம் நான் தான். என்ன, உன்னை அவங்களையும் பிள்ளைகளா பாவிச்சு பேதம் இல்லாம வளர்த்துட்டேன். அதனாலதான் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் உரிமையோட அவங்க வர்றாங்க. அது தப்புன்னு நீ சொன்ன, அவங்களை இனிமே அந்த இடத்துக்கெல்லாம் வராம பாத்துக்கிறப்பா. ஆனா தயவு செய்து உன் முடிவை நீ மாத்திக்க. மன்னிக்கணும், இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுமேங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். தயவு செய்து இவங்களை அனுப்பிச்சு வைங்க. அவங்கதான் சின்ன ஜென்சி ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா அவங்களை புத்தி சொல்லி திருத்த வேண்டிய நீங்களே இப்படி அவங்களை தூண்டி விடலாமா? வீணா அம்மா மேலையும் பழைய போடுறீங்க. அத்தா, நாங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். யாரு எனக்கு சொல்லிக் கொடுக்கலப்பா. மரகதத்தை இந்த மிருகங்கள் மத்தியில வாழ வைக்க முடியாதுன்னு நானேதான் அந்த முடிவுக்கு வந்தேன். ராஜா, மிருகம் நீ சொல்லாதா? இவங்க கண்களுக்கு வேணா அது மிருகமா இருக்கலாம். ஆனா உனக்கு எனக்கு அது மிருகங்களா? மிருகம்தான். முத எனக்கு ஒரு மகன் பிறக்க போறான்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். அந்த ஆசையை அழிச்சு நாசமாக்குனது மிருகம் தானே. ராஜா, மறுபடியும் மிருகம் சொல்லாதா? என் குழந்தையோட உயிரை குடிச்சாது மிருகம் தான், மிருகம் தான், மிருகம் தான். என் எதிரிலே அவரை இப்படி கை நீக்கி அடிச்சிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதை விட கேவலம் வேற என்ன வேணும்? கிடைச்ச மரியாதை போதும். ஏன் நிக்கிறீங்க? புறப்படுங்க. வா. வந்துட்டியா? எப்ப போவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறியா? இப்பவே போயிடுறோம். எல்லாத்தையும் நீயே கட்டி அரைச்சாரு. சரி சரி, விலகு. விலக மாட்டேன். நாங்க வாழ போறது உனக்கு பிடிக்கலையா? ராமு, இந்த வீட்டுல தொடர்ந்து இருக்கணும்னு அவனே நினைக்கல. நீ நினைச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்ந்த ராமு, வாடா. ராஸ்கல், நான் சொல்றத நீயும் கேட்க மாட்டேங்கிறியா? வாடா இந்த பக்கம், வாடா இந்த பக்கம், வாடா, வாடா, வாடா. அவங்களுக்கு எதிர்க்க நான் சொன்னதை கேட்காம என்ன அவமானப்படுத்தினில்ல, இனிமே என் வீட்டு வாசப்படி நீ மெதிக்க கூடாது. போடா முடிய, போடா முடிய. நீ ஏண்டா ஒதுங்கி நிக்கிற? ராமு, ஏண்டா அழுவுற? ஓஹோ, ஐயா உன்னை அடிச்சு விட்டாரேன்னு அழுவுறியா? அப்பம் பிள்ளை அடிக்கிறது சகஜம் தானடா. நீ அவர் சொன்ன வார்த்தை காட்டுறா உன்னை அடிச்சிருப்பாரா? பரவாயில்ல, இந்தா சாப்பிடுறா, சாப்பிடு. மாட்டியா? பாத்தியா, ஐயா உன்னை என்னடா சொல்லிவிட்டாரு? ஏன்டா வருத்தப்படுற? சும்மா சாப்பிடுறா. இப்ப கூட சாப்பிட மாட்டியா? இந்த பாரு, உன்னை கடைசி தடவையா கேக்குறேன். இந்த தடவை நீ சாப்பிடலன்னா நான் ஐயா கிட்டே போய் சொல்லுவேன். சாப்பிடு. நான் சொன்னா கேட்க மாட்டேன். ஐயா கிட்ட போய் நான் சொல்றேன். ஐயா, ஐயா. என்ன முருகா? நம்ம ராமு சாப்பிடவே மாட்டேன்னு அழுதுகிட்டே இருக்கானுங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறானுங்க. அப்படியா? ராமு, ராஜாவும் மரகதமும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, நீ ஏன்டா அழற? டேய், உன் வீட்டுக்குள்ள நீ வந்த, அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போயிட்டா. அதுக்காக யார் என்ன செய்ய முடியும்? பேசாம போய் மத்தவங்களோட சாப்பிடுற. சாப்பிட மாட்டியா? டேய், என் மகன் போறதுக்காக நானே வருத்தப்படல, நீ ஏன்டா வருத்தப்படுற? சாப்பிடுற. சாப்பிட மாட்டியா? நீ நீ இப்ப சாப்பிட மாட்டியா? நீ சாப்பிடுற வரைக்கும் அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன்டா. நீ சாப்பிடுற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன்டா.
பிரிஞ்சு போன என் பையன் வராம அந்த வாயில்லா ஜீவன் சாப்பிட மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன்? கடவுளே, இழந்த என் செல்வத்தை எல்லாம் திருப்பி கொடுத்தேன். ஆனா என் நிம்மதியை பறிச்சுட்டியே. ஐயா ஐயா, என்ன முருகா? நம்ம ராமு நான் என்ன சொல்லியும் கேட்காம சின்னையாவை கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த வீட்டுக்கு போயிட்டுதுங்க. மரியாதை வீட்டு வாசல மிதிக்க போயிருக்கிறானா? வரட்டும், பேசிக்கிறேன். ராமு, எங்கடாது? அழுதுகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறியா? இனிமே இந்த ஜென்மத்துல நான் உங்களோட ஒண்ணா இருக்க முடியாது. ராமு, நீ படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியலையே. இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே செய்துகிட்டு இருக்க மாட்டேன். வாடா போலாம். நில்லுங்க. மறுபடியும் இந்த சனியனை நம்பி போகாதீங்க. அது உங்களை வழியில கொண்டாலும் கொண்டுடும். ஆமா அத்தா, நம்ம குழந்தைய அழிச்சதும் இல்லாம என் மேல பாசம் வச்சிருக்கிற உங்களையும் பிரிக்க வந்திருக்கு. போகாதீங்க. நிறுத்துங்க. ராமுவை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து கூட பழகினேன். அப்பா, இந்த காட்டு மிருகங்களுக்காக கட்டின மனைவியுடைய வாழ்க்கையை பாழாக்க போறீங்களா? மாப்பிள்ள, அப்படி நீங்க மீறி போனா நானும் மரகதமும் குளங்குட்டையில விழுந்து சாகத்தான் வேணும். வேற வழியே இல்ல. ஏன் யோசிக்கிறீங்க? வாங்க வாங்க. இன்னும் ஏன் நிக்கிற? அவர் வரமாட்டாரே. போ, நீங்க போக சொல்லுங்க. நாம செத்து ஒழிஞ்சாதான் அவர் போக சொல்லுவாரு. வாங்கம்மா. என்னங்க நீ போடா. நான் வர முடியாது. போடா. மறுபடியும் இங்க நின்று ஏன்டா என் நிம்மதியை கெடுக்கிறேன்? உங்க யாரையுமே நான் பார்க்க விரும்புறேன். போடா, போய் தொலை. அவர்தான் போன் சொல்லிட்டார. போய் தொலைய. வாமரகரம். அந்த குடும்பத்தை நீயே சேர்த்து வைக்கணும்ன்ற ரோசத்துல எனக்கு தெரியாம அந்த வீட்டுக்கு போனியே, என்ன ஆச்சு? தோல்விதானே? பரவாயில்லடா, இதுவரைக்கும் மகன் பிரிஞ்சிருக்கிறான்னு தான் நினைச்சேன். இப்ப ஒருமிக்க செத்துட்டான்னு முடிவு செய்துட்டேன். இதுக்காக நீ ஏட்டா பட்டி கிடக்கணும்? வாடா, சாப்பிட போல. வாடா. ராமு, நடந்து வந்த கடப்பா எதிர சாப்பிட போறா? ராமு, ராமு, எந்திர ராமு. ராமு, பாசத்தையும் பண்பையும் புரிஞ்சுக்கல. அதுக்காக என்ன ஏண்டா இப்படி பரத வைக்க விட்டு போயிட்டேன்? ராமு, ராமு, நாம செத்தாலாவது பிரிஞ்சு போனவங்க மனசுல இறக்க ஏற்பட்டு திரும்ப ஒண்ணு சேர மாட்டாங்களான்னு நினைச்சு இப்படி செய்துட்டியாடா? என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போன ஆத்திரத்துல நான் உன்னை அடிச்சுட்டேன்டா. அந்த ஆத்திரத்துல நான் உன்னை அடிச்சுட்டேன்டா. என்ன மன்னிச்சிடா. அடிச்சதுக்கு மன்னிக்காம கூட போயிட்டேடா ராமு. நீ ரொம்ப அவசரப்பட்டுக்கடா, ரொம்ப அவசரப்பட்டு.
நான் என்னடா செய்வேன் ராமு? நான் இனிமே என்னடா செய்வேன்? பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன பருது வைக்க வச்சுட்டு அவன் போயிட்டான். இனிமே இந்த மாதிரி கிடைக்குமா? அன்னைக்கு உங்க மருமகளுக்காக எங்க தோட்டத்துல வந்து ரோஜா பூ பறிச்சுக்கிட்டு போச்சு. அப்படியா? அப்படியா? ஆமா அப்படியா? நான் அன்னைக்கு ரோஜா பூ குடுக்கறதுக்காகத்தான் மரகத்துக்கிட்ட போனியா? அத தெரியாமலா இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சு? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நானே இதை புரிஞ்சுக்காம போயிட்டேனே. என்ன மன்னிச்சிரு ராமு, என்ன மன்னிச்சிரு ராமு, என்ன மன்னிச்சிரு ராமு. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே. மிருகம் கூட தெய்வமே. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. வளர்த்த பிள்ளையும் மாறிவிடும், வாழும் உறவும் ஓடிவிடும். வாயில்லாத உயிரை வளர்த்தால் காடு வரைக்கும் கூட வரும். காடு வரைக்கும் கூட வரும். பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. சிரிக்கும் உறவில் நெருக்கமில்லை, சேர்ந்து துடிக்கும் பாசமில்லை. சிரிக்கும் உறவில் நெருக்கமில்லை, சேர்ந்து துடிக்கும் பாசமில்லை. பிரியும் பொழுது பெருகும் கண்ணீர் பேசும் பேச்சில் வருவதில்லை. பேசும் பேச்சில் வருவதில்லை. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே. மிருகம் கூட தெய்வமே. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. காட்டும் முகம் தெரியும், அணைக்கும் நண்பன் குரல் தெரியும். பண்பு தெரியும், நன்றி தெரியும், பதில் சொல்லாமல் துணை புரியும்.
பதில் சொல்லாமல் துணை புரியும். பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. சிரிக்கும் உறவில் நெருக்கம் இல்லை, சேர்ந்து துடிக்கும் பாசம் இல்லை. பிரியும் பொழுது பெருகும் கண்ணீர் பேசும் பேச்சில் வருவதில்லை, பேசும் பேச்சில் வருவதில்லை. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே, மிருகம் கூட தெய்வமே, மிருகம் கூட தெய்வமே, மிருகம் கூட தெய்வமே. வீடு தேடி வந்த வெளியே போட்டு விரட்டினேன். நாம உயிரோடு இருந்தா பிரிஞ்ச இந்த குடும்பம் கடைசி வரை ஒண்ணு சேராதுன்னு நினைச்சுட்டாரே நீ உயிரை விட்டுட்டே ராமு. என்ன மிருகமாக்கிட்டு நீ தெய்வமாக்கியே ராமு. என்ன மதிச்சிரு ராமு, என்ன மதிச்சிரு, என்ன மதிச்சிரு ராமு. போயிட்டு வரீங்க? ஏன் அத்தா என்னமோ போல இருக்கீங்க? உடம்புக்கு என்னாச்சு? சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க. மரகதம், உங்க பேச்சையெல்லாம் கேட்டு தெய்வ குணம் படைச்ச என் தம்பிய அரக்க குணம் படைச்ச நான் கொன்னுட்டேன். ராமு செத்துட்டான் மரகதம். அப்பா, அத்தா, அத்தா, அம்மா, அம்மா. மரகதம், என்னமா நடந்தது? மாப்பிளைக்கு என்ன உடம்புக்கு? என்னன்னு தெரியல. டாக்டருக்கு போன் பண்ணுங்க அம்மா, சீக்கிரம் பண்ணுங்க. அப்பா, ராமு, நான் தான் உன்னை கொன்னுட்டேன். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. டாக்டர், அவசரமா இந்த மருந்து வேணும். இங்க கொடுங்க டாக்டர், நான் போய் வாங்கிட்டு வரேன். டாக்டர், இப்படி வாங்க. ஏமா, ராமுங்கிறது யாரு? அவருக்கு பிரியமான ஒரு யானை குட்டிங்க. அது இன்னைக்கு தான் செத்து போச்சு. அப்படியா? இவருடைய அப்பாவுக்கும் இவருக்கும் ஏதாவது தகராறா? ஆமாங்க. அந்த அதிர்ச்சி தான் இவரை இப்படி ஆக்கிடுச்சு. அதுக்கு என்ன செய்யறது சொல்லுங்க. அவருடைய அப்பாவை இங்க கூட்டிட்டு வர முடியுமா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. பாத்தீங்களா, இப்ப அவர் அறியா போயிடும். ஆனா தகராறுன்னு சொன்னீங்களே, வருவாரா? வரலன்னா
அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது கூட்டிக்கிட்டு வர்றேன் டாக்டர். இவரை கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் வரேன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். இனிமே என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு. என் நாடகத்துல உங்களை நடிக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நல்லதுக்கு பொய் சொல்லலாம்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. குட் லக். நான் வரேன். வாங்க டாக்டர். அப்பா மரகதம், மரகதம், அப்பா, 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 மரகதம், இல்லையா? அப்பா இங்க வெளியில போயிருக்காருங்க. மரகதம் வந்துதா? சின்னமா வந்திருக்காங்களா? ஐயோ, நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா நம்ம ராமு செத்தே இருந்திருக்க மாட்டான். அவ மனசு மாத்த இப்பத்தான மார்க்கம் கிடைச்சது. அப்படியா? அவ செய்த தவற உணர்ந்து அப்பா காலில் விழுந்து மனுப்பி கேட்கத்தான் ஓடி வந்தான். அப்படின்னா அவங்க இங்க வரவே இல்லையே. மரகதை வந்தா இங்கே இருக்கட்டும். நான் எதுக்கு அவங்க வீட்டுல பாத்துட்டு வந்தேன். சரிங்க. மரகதா, 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 மரகதா. என்ன மாப்பிள்ள, மருந்து வாங்கிட்டு வரதுக்குள்ள 2 பேரும் எங்க போயிட்டீங்க? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். மரகதா இங்க. என்னது? நான் உங்களை கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்களே? மரகதம் எங்க? இருக்க வர. இங்க தானே வந்து பதுங்கடா. எல்லா இடத்துலயும் இவ்வளவு நேரமா தேடுறேன், காணுமே. எங்க போயிருப்பா? கடவுளே, என்ன காப்பாத்து, என் மானத்தை காப்பாத்து. கடவுளே, என் மானத்தை காப்பாத்து. நீயா தம்பி? தப்பிச்சிட்டியா? அப்ப மகன் மருமகன் எல்லாருக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டு. நல்ல வேளை என் மானத்தை காப்பாத்தினேன். தம்பி, நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கூட்டிட்டு போ. வா வா தம்பி, வா. நீயா அன்னைக்கு என்ன ரொட்டியில விஷத்தை வச்சுக்கிட்டு வந்த? இன்னைக்கு எதுக்காக வந்த? நெருப்பு வச்சு கொடுத்த வந்திருக்கேன். அது மட்டும் நடக்காதா?
நீங்க இங்க எப்படி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முருகா, இவனை போலீஸ்ல ஒப்படை. அட பாவி, நீ இங்கேயுமா வந்துட்ட? இவனை தெரியுமா உனக்கு? ஆமா, மாமாவை பார்க்க வந்துகிட்டு இருந்த என்ன இவன் தான் வழி மறிச்சு என் மானத்தை பறிக்க முயற்சி பண்ண. நல்ல வேளையா இந்த தம்பி வந்துதான் என் மானத்தை காப்பாத்திச்சு. அப்படியா? கொண்டு போங்க இவனை. நீ எப்படி அங்க போன? ஓஹோ, மரகதம், உன்னை காணும்னு முருகன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவன் அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு உன்னை வந்து காப்பாத்திருக்கான். தம்பி, உங்க பெருமை எல்லாம் தெரியாம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. தப்பு செஞ்சது அவர் இல்ல, நான் தான். ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டு ஒன்னா இருந்த குடும்பத்தை ரெண்டாக்கிட்டேன். சத்தியமா சொல்றேன், இன்னையில இருந்து இவங்க தான் என் குழந்தைங்க. நீ என்ன ஆனாலும் சரி, இவங்களை விட்டு பிரியவே மாட்டேன். தம்பி, கேட்டீங்களா? உங்க அண்டி சொன்னதை கேட்டீங்களா? தம்பிங்களா, கேட்டீங்களா? உங்க அண்டி சொன்னது நாங்க 2 பேரும் திருந்திட்டோம். இனிமே நாங்க போகவே மாட்டோம், இங்கே தான் இருப்போம். நீங்க என்ன செஞ்சாலும் போகவே மாட்டோம். சொல்லுங்க, எங்களை மன்னிச்சு சொல்லுங்க. நாங்க செஞ்சது தவறு தான். நாங்க செஞ்சது தவறுன்னு உணரும் போது நீங்க எங்களை மன்னிக்க கூடாது. பாலு, சோமு, எல்லாருக்கிட்டையும் நாங்க மன்னிப்பு கேட்டோம். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி எங்களுக்கு இல்ல. ராமுவை நாங்க தான் கொண்டுட்டோம். அதுக்காக என்ன தண்டனை வேணும்னாலும் அதுக்கப்புறம் எங்களை உங்க கூட சேர்த்துக்க. இவங்க எல்லாரும் நம்மளை மன்னிச்சுட்டாங்க. இல்ல, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்பா, மாமா, நீங்களும் எங்களை மன்னிச்சிருக்கப்பா. நான் மிருகங்களுக்கு மத்தியில வளர்ந்தவட்டா, எனக்கு மன்னிக்க தெரியாது. எதிரிகளை எதுக்குத்தான் தெரியும். இங்க எங்களை தவிர வேற யாருப்பா மிருகம்? நாங்க செய்த தவறுகளுக்கு வருந்தி மனம் திருந்தி அன்புலக பிரஜைகளா மாற வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல மாமா, இன்னையில இருந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் தாயா சேவை செய்ய வந்திருக்கேன். என்ன மன்னிச்சு அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க மாமா. உங்களை நான் மன்னிச்சா என்ன இவங்க எல்லாம் மன்னிக்கவே மாட்டாங்க. இவங்க எங்களை மன்னிச்சுட்டாங்கப்பா. இவங்க எல்லாம் உங்களை மன்னிச்சுட்டாங்களா? இவங்க எல்லாம் உங்களை மன்னிச்சுட்டாங்களா? இவங்களை மன்னிச்சுட்டீங்களா? இந்த பாவிகளை மன்னிச்சுட்டீங்களா? இந்த அக்கிரமக்காரர்களை மன்னிச்சுட்டீங்களா? ஏன் ராமனுடைய அநியாய சாவு காரண வார்த்தை இவங்களை மன்னிச்சுட்டீங்களா? உங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன நீங்களும் அவமானப்படுத்துறீங்களா? பரவாயில்ல, பரவாயில்ல. இவங்களோட இருந்து நீங்களும் செத்து வழியுங்க. நான் போயிடுறேன். நான் எங்கேயாவது போயிடுறேன். ஏன் ராமு போன இடத்துக்கே நான் ஒரேடியா போயிடுறேன். அப்பா, நாங்க போனதுனால ஒரு ராமு செத்தான். நீங்க போயிட்டா இங்க எல்லாருமே செத்துருவாங்க. அந்த பணி எங்களுக்கு வேண்டாம். நீங்க எங்கே இருக்கு, நாங்க போயிடும். மரகதம், பரப்பு. அப்பாவே கூட்டு வந்தாரு, நீங்க ஏதா தடுக்கிறீங்க? விடுங்கடா தம்பி, தயவு செய்து விடுங்க. விடுங்க. ராமு, வாடா வாடா, வழிய வாடா வாடா. சாப்பிடுறா. சாப்பிட மாட்டியா நீ? நீ இப்ப சாப்பிட மாட்டியா? ராமு, நடந்து வந்த கலப்பா எந்த சாப்பிட போகலாம்? ராமு, ராமு, ராமு. ராஜா, மரகதா, உங்களை நான் மன்னிச்சுட்டேன். உங்களை நான் மன்னிச்சுட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க 2 பேரும் திரும்ப வந்து இந்த வீட்டுல என் கூட சேர்ந்து வாழணும்ன்ற லட்சியத்துக்காகத்தான் என் ராமு அன்னைக்கு தான் உயிரையே விட்டான். அவனுடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. அதுக்காகத்தான் நான் உங்களை இப்ப மன்னிக்கிறேன். ஆமா, அதுக்காகத்தான் இப்ப உங்களை நான் மன்னிக்கிறேன். என்னையும் மன்னிச்சு. பரவாயில்ல தங்கச்சி. என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை வேணுங்கிற ஆசையில என்னென்னமோ குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இல்ல தங்கச்சி, மனிதர்களால எதையுமே செய்ய முடியாது. எல்லாம் தெய்வ செயல். ஆமா, எல்லாமே தெய்வ செயல். எல்லாம் தெய்வ செயல். பழகும் பகில் பழகிய நண்பனே, பாசம் ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே, மிருகம் கூட தெய்வமே. எல்லாம் தெய்வ செயல், எல்லாம் தெய்வ செயல், எல்லாம் தெய்வ செயல்.